நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். அதுவுமே 2 ஸ்நாக் பண்ண போகிறோம். இனிப்பு பிடிச்சவங்க இனிப்பு பிடிச்சி சாப்பிடலாம், காரம் பிடிச்சவங்க காரம் பிடிச்சி சாப்பிடலாம். ஒரே இன்க்ரீடியன்ஸு 2 ஸ்நாக் பண்ண போகிறோம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையே நல்லா க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி இந்த உருளைக்கிழங்கை நம்ம நல்லா மசித்து எடுத்து வச்சிடலாம். மசிக்கிறதுன்னு பார்த்தா உங்களுக்கு மசிக்கிறது இல்லைன்னா கையாலையும் கூட்டிகிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ஃபுல்லாக எப்படின்னா நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகணும். எதுவுமே உள்ளே எல்லாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குமில்ல, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அதனால் நல்லா பேஸ்ட்டாக நல்லா மசிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எனக்கு டவுட், அதனால் அதுவும் வச்சுட்டு நம்ம கையாலையும் கூட நான் கொஞ்சம் மசித்து பார்த்தேன். உள்ளே ஏதாச்சும் மசியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு நம்ம மசாலா சேர்த்திடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று இனிப்பும் ஒன்று காரமும் செய்ய போகிறோம். அதனால் இந்த உருளைக்கிழங்குலேருந்து நான் கொஞ்சம் பாதி நான் மாற்றி வச்சுருவேன். நம்ம இனிப்பு செய்கிறதுக்கு மாற்றி வச்சிடறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காரத்துக்கு என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகுத்தூள், அப்புறம் ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் கீரை தான். இதுக்கு நான் சிறுகீரை எடுத்திருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. நம்ம கீரை சேர்த்துனாலே குழந்தைகளுக்கெல்லாம் இது பிடிக்காமல் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அவங்க நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு கொத்தமல்லி தழை. இந்த கீரையும் கொத்தமல்லி தழையும் நம்ம இதில் சேர்த்தும்போது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இப்போ நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு பார்த்துக்கலாம். எப்படின்னா இது நம்ம எல்லாம் பிசைஞ்சு நம்ம கையில் ஒட்டாமல் எல்லாம் சேர்த்து எப்படி நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி வேறு மாதிரி வரணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நாம் இதுவே ஒரு ஷேப் பண்ணணும் இல்லையா அந்த ஸ்நாக்ஸுக்கு. அப்போ அதனால் ஒரு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தட்டவடை இருக்கும் இல்லையா, அதை விட பெருசில் அதை விட கொஞ்சம் குட்டியாக கையிலேயே நான் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சும்மா கூட நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஷேப்பு வேணும், பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும்கோசம் நான் இப்படி பண்ணியிருக்கேன். பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையுமே இப்படி பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு இப்படி தட்டவடை மாதிரி நீங்கள் தட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட வேறு எந்த ஷேப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்க்குறக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்கு தான் அது அங்கே இருக்கட்டும். நாம் இனி ஸ்வீட் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்திருக்கேன். அப்போ ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான். நம்ம ஆர்டிஃபிஷியல் கலரெல்லாம் சேர்த்த வேண்டாம். இதுக்கு நம்ம வீட்டிலே குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து நாம் சாப்பிட்றதுனால இப்படி கூட பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேயுமே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு இருக்கிற அந்த ஈரப்பதத்திலேயே நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் நாம் ஒரு ஷேப் கொடுக்கணும் இல்லையா, நல்லா இருக்காது ஸ்வீட்டுக்குமே. அதனால் ஃபஸ்ட்டு இந்த இதையே நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணி என்ன ஷேப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலன்னா ஒரு வாட்டியாவது நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஒரு யம்மியான ஒரு டிஷ்ஷு தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயிலு போட்டு நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த உருண்டை நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையே நாம் அதிலேயே
வச்சு நம்ம ஒரே ஒரு ப்ரெஸ் தான், ஏதாவது ஒரு குட்டி கிண்ணத்தை எடுத்து ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம கையில் வச்சு நம்ம தட்டவடை மாதிரி பண்ணலை அப்படின்னா, கையில் வச்சு தட்டவடை மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் தடிமனாக திக்காக தெரியும் நமக்கு. அது இல்லாமல் நம்ம சப்பாத்தி பலகையில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணால் அது ரொம்ப தின்னாகவும் போயிடும். அதனால இப்படி பண்ணால் ஒரு மீடியம் சைஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் சரி அப்படி இதிலும் நம்ம ஒரு ஷேப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோர்க் எடுத்து கொஞ்சம் ஒரு பூ மாதிரி அங்கேயும் இங்கேயும் இது பண்ணி விட்டுட்டேன். அப்படியும் கூட நாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் தானே சாப்பிட போகிறோம். அதனால நம்ம இப்படியே பண்ணி எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள் இப்போ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, அந்த டிசைனில் பார்க்கும்போது இந்த சைடு ஸ்வீட் இருக்குது, இந்த சைடு காரம் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இனி இதையே நாம் ஏதாவது ஒரு ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் அதை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் அப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு நம்ம இதையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட் இருக்கும் இல்லையா, அந்த தான் போட்டு எடுக்கிறேன். ஏன்னா நம்ம காரம் போட்டு அதுக்கப்புறம் இது போட்டால் ஒரு வேளை காரம் இதுக்கு பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கீழே நம்ம போடும்போது அது கீழே இருக்கும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும், அது மேலால் வரும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு பதம். அதுக்கப்புறம் நம்ம இதையே வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அப்புறம் இதே ஆயிலில் நம்ம காரத்துக்கும் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் எல்லாம் கீழே ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு கீழே இருக்கும், அதுக்கப்புறம் அது பாட்டுன்னு நல்லா ஃப்ரை ஆகவும் அது பாட்டுன்னு மேலே வரும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டு விட்டுருங்க, கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். பாருங்கள் நல்லா இதாகிட்டுருக்கு, கொதிச்சிட்ருக்கு இதெல்லாம் ஆயில் எல்லாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நாம் இதே வேறொரு பவுலுக்கு நாம் மாற்றிடலாம். இப்போ ஸ்கூல் டைம்னால குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதுக்கு நம்ம வெளியிலேருந்து வாங்கி நம்ம கொடுக்குறக்கு இப்படி வீட்டிலேயே நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு கப்புனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் சர்க்கரை போட்டு அந்த எடுத்திருக்கிற அதே கப் அளவுக்கு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா சுகர் சிரப்பு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்கு வேண்டி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே நாம் இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம்தான், அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையே நம்ம இந்த ஸ்வீட் தட்டையை நம்ம வெளியில் எடுத்துடலாம், வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பு ஆறுனதுக்கப்புறம் தான் நாம் இது மேலே ஊற்றணும். நம்ம எப்படி குலாப் ஜாமுன்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ காரம் தட்டை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, நீங்களே சவுண்டு பாருங்கள். நீங்களே இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம், உருளைக்கிழங்கு ஸ்வீட் தட்டை, அப்புறம் உருளைக்கிழங்கு கீரை காரத்தட்டை. உங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது புதுசாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.